டாக்டர் பொதுவாவே நெல்லிக்காய் லேகியமும், திரிபலா சூரணமும் சாப்பிடுறது இளநரைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் என்ன பண்ணும் நம்ம இளநரைய? எப்படி சேஞ்ச் பண்ணும் நம்மளோடத? நெல்லிக்காய் நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த இளநரைக்கு ரொம்ப சிறந்தது நெல்லிக்காய்ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? நெல்லிக்காய் லேகியம் ஜென்ரலாவே இளநரைக்கு மட்டும் இல்ல, இம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கிட்ஸ் நிறைய பேருக்கு இதை கொடுத்துட்டு வந்தோம்னா விட்டமின் சி நெல்லிக்காயில நிறையவே இருக்கு. இப்போது சித்தால லேகியம் அப்படின்னு சொல்கிற இந்த மெடிசனை எப்படி ரெடி பண்ணோன்னா, இதில் வந்து தேன் இருக்கும், நெய் இருக்கும், கருப்பட்டி, நாட்டு சக்கரை சேர்த்துருக்கும், நெல்லிக்காயோட இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்துருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அனிமையாக இருக்கிறவங்க, ஒயிட் டிசார்ஜ் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த கிரே ஹேர் இருக்கிறவங்க எல்லாருமே நெல்லிக்காய் லேகியம் பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த கிரே ஹேர் வந்து நமக்கு மாற ஆரம்பிக்கும், ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும், டேண்ட்ரஃப் இருக்குது அதுவும் நமக்கு சரியாகும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஹேர் ரொம்ப தின் ஆகிடும். ஸோ முன்னாடியெல்லாம் என் ஹேர் வந்து நல்லா திக்காக இருக்குங்க, டார்க்காக நல்ல பிளாக்காக இருக்கும். இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு, பஞ்சு மாதிரி ஆகிடுச்சுலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் இந்த நெல்லிக்காய் லேகியம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் அடுத்து கேட்டது வந்து திரிஃபலா சூரணம் கேட்டீங்க. இந்த திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு ஆஸ்ட்ரிஞ்சன்ட், துவர்ப்பின்னு சொல்லுவாங்க, துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடியது. ஸோ இந்த துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ், ஹேர் ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அப்போ ரெகுலராக நம்ம திரிஃபலா சூர்ணம் நைட்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நைட்டில் எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கட் ஹெல்த்து, நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் இருக்குது இல்லைங்களா, அது கிளியர் ஆகும். ஸோ கான்ஸ்டிபேஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம கிரே ஹேருக்கோ இல்லை ஹேர் ஃபால்க்கோ ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம கட் ஹெல்த் கிளியர் ஆகும்போது ஹேர் ஃபாலும் நமக்கு குறையுது, கிரே ஹேரும் மறைய ஆரம்பிக்குது.